கேரளா காருண்யா லாட்டரி ரிசல்ட் டுடே லைவ் 21/3/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு ரிசல்ட் 484. ஏ போர்டுல 4, பி போர்டுல 8, சி போர்டுல 4. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டுடே நம்மளுக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 484. டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்க்கு 484. இதில் ஆல் போர்டு 8 வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி மார்னிங் கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து பிசி, மார்னிங் போட்ட வீடியோவில் பிசி ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னு தான். டுடே ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் ஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு தரமாக மேட்ச் பண்ணி நம்ம எடுத்திருந்த ஒரு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 484. 484ல் நமக்கு வந்த ரிசல்ட் பிசி, அதாவது மார்னிங் கொடுத்த ரிசல்ட்ல பிசி 84, அதாவது பி போர்டு 8 வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வச்சான். சி போர்டு 4 வச்சா. ஆனால் ஆக்சுவலி நம்ம சி போர்டு 1 வந்தனால அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம 4 எதிர்பார்க்கல. 4 வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் 484 டபுள்ஸே வச்சு இன்னைக்கும் முடிச்சு விட்டான். எனிவே நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் ஏ போர்டு மட்டும்தான் மிஸ்ஸு, பி போர்டு பாஸு, சி போர்டு பாஸு. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் போர்டில் என்ன ரிசல்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலில் வந்து 8 பாஸ். ஆக்சுவலி 4 இறங்கி இருக்கணும். 4 இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம 4க்கான ஒரு ரிசல்ட்டில் நம்மளுக்கு 4க்கான ஒரு கணிப்பில் நம்ம இறங்கவே இல்லை. வர்றதுக்கான வாய்ப்பும் எதுலேயுமே தெரியல. டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வந்து உள்ளே இறக்கிட்டான். அதாவது ஏபியில் 4 இறங்கவே இல்லை. அதனால் ஏசியில் அப்படி 4 அப்படி இறக்கிட்டான். அப்படியே சொல்லி முடிச்சிட்டான். எனிவே டுடே ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் எடுத்திருந்தோம். அதில் பி போர்டு, சி போர்டு ஓரளவுக்கு கரெக்டாக சூப்பர் மேட்சாக வந்துச்சு. அதனால் நம்ம கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துருக்கோம். எனிவேஸ் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மக்களை.